கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹalleluya. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, பிறந்ததிலிருந்து சாகிற வரையும் ஒரே பயத்தோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான சில விதைகள் உள்ள இருக்கும். சில குடும்பத்திலே பாவ அடிமையிலே, விக்கிர அடிமையிலே, மதுபான அடிமையிலே, கஞ்சா பழக்கத்திலே, வேசித்தனத்திலே, காம விகாரத்திலே எத்தனையோ அடிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை எல்லாரையும் விடுதலை பண்ணும்படிக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, நம்மை போல அவரும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, நம்ம எல்லாரையும் விடுதலை செய்யும்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹalleluya. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள், ரோமர் 9 அதிகாரம் 5 வசனம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். அதிகாலைகளிலே இணைந்திருங்கள். இரவு நேரத்திலே கிறிஸ்துவுக்குள் பிறந்த பிள்ளை எப்படி நன்மை செய்ய வேண்டும் தியானிக்கிறோம். அதையும் கேளுங்கள். காட் பிளஸ் யூ.